பக்கம் பணப்பட்டுவாடால பார்த்தோம்னா, நம்ம எல்லா தேர்தலையும் பார்த்துருக்கோம். ஆனா, இந்த தேர்தல்ல ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கு சில விஷயங்கள். அதில குறிப்பா சொல்லப்போனா, சில மாவட்டங்கள் என்னைக்குமே நம்ம பிரச்சனை இல்லாம பார்க்கக்கூடிய மாவட்டம். அதில குறிப்பா சொல்லப்போனா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல பெரிய மாதிரியான பிரச்சனைகள், கலவரங்கள்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. அ ஆனா, இன்றைக்கு பார்த்தா கோவை தெற்குல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய என்ன சொல்றது கொலை. பிரவேசம். ம். போனா பல மடங்கு அங்க பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு அவர்கள அதிமுக சார்பு அணியக்கூடிய அம்மன் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னைக்கு தர்ணா நடத்திட்டு இருக்கிறாரு. போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. 300 கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கே பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பிடிச்சு குடுத்த ரூபாயெல்லாம் வந்து குடுத்தா போலீஸ் பத்திரமா கொண்டு போய் அவங்கள்ட்டே திருப்பி குடுக்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் போறாரோ, இந்த இந்த அரசியல்வாதிகள்ல இந்த மாரி மோசமான ஒரு இத உருவாக்குனது திருமங்கலம் ஃபார்முலான்னு முன்ன அழகிரி சொல்லுவாங்க. அழகிரி ஆமா. அதுக்கு அடுத்தது இந்த இது ஈரோடு கிழக்குல ஆரம்பிச்சது இதுதான். இதான் ஆமா. அதனால இந்த செந்தில் பாலாஜின்ற நபர் அரசியலை விட்டு நகர்த்தப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும். அவரு வந்து அவர மிகப்பெரிய தளபதி. கரூர முடிச்சுட்டாரு. இப்போ கோவைக்கு வந்திருக்காருன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யார் எக்கெடுக்கட்டா நாங்க வந்து நல்லா இருக்கணும், நாங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கிறாங்க. தேர்தல் அதற்கு ஒரு முடிவை முடிவு சொல்லும். கட்டணும். மயிலாப்பூர்லயும் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம சென்னையிலலாம் பெருசா நம்ம பார்க்க மாட்டோம்ல. இப்ப சென்னையிலயுமே பெரிய லெவல்ல மயிலாப்பூர்ல பிடிச்சிருக்காங்க. சென்னையில பல இடங்கள்ல புடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ செய்திகள் வந்தது என்னன்றத